ஜெய் வாசவி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம். ஓம் கம் கணபதை நமஹ. ஓம் ராம் அஹஸ்தீஸ்வராய நமஹ. குருவருள் ஆன்மீக மைய சகோதர சகோதரிகளுக்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ததாஸ்து தேவதைகளுக்கும் சித்தர் பெருமக்களுக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த கன்யா மாதத்தின் கடாட்சம். இன்னைக்கு ஆவணி கடைசிங்க. இத சமஸ்கிருதத்துல ஆவணி மாச அமாவாசையிலிருந்து புரட்டாசி மாசம் அமாவாசை வரைக்கும் பாத்ரபத மாசம் அப்படின்னு திரையோதசி திதி, அவிட்ட நட்சத்திரம், சுப முகூர்த்தம், மதுரை மீனாட்சி சொக்கநாதர் தீர்த்தம், ரிஷபாரூட தரிசனம், இசைஞானி எம்.எஸ். சுப்புலட்சுமி பிறந்த நாள். இது ரொம்ப விசேஷம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இந்த 4 வேதங்கள்ல சாமகான பிரிய ஸ்ரீ லலிதாதேவி. திருமலா திருப்பதி உலகத்துல பெரிய கடவுள். அதாவது ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்னி வரைக்கும் அதிசயங்கள் நீங்காத கடவுள். புரட்டாசி மாசம்னாலே கோவிந்தா தான். அவருடைய சிலைகள் அந்த தொட்டு பார்த்தா இன்னைக்கும் அப்படி கொதிக்கும். நம்ம எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா சுப்பிரபாதம் இருந்து சகலமும் CD போட்டு கொடுத்திருக்காங்க. உலகமெங்கும் பரவி கிடக்க அவங்க புகழ். அவங்களுக்கும் அன்னமையாவுக்கும் மட்டும்தான் திருப்பதியில இன்னி வரைக்கும் சிலை. அந்த திருப்பதி பெருமாளை பத்தி நிறைய விசேஷங்கள் இருக்கு. நாம ஒரு தரம் பார்த்திருக்கோம். ஸ்வயம்பூ நடந்து வந்தார். அவர் அப்படியே பெருமாள் சங்கு சக்கரங்கள் தரித்த நிலையில் நடந்து வந்தார். சில தோரணம் அப்படிங்கிற பாதுகாக்கப்பட்ட இடம் இருக்கு திருமலா திருப்பதியில. மேலே அந்த சிலைகளுக்கு இருக்கிற தன்மை இப்ப பெருமாள் சன்னதியில் இருக்கிற சிலைக்கு இருக்கு. பல கோடி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியான கற்சிலை அது. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா ரொம்ப என்ன சொல்றது, பரோபகாரி. அன்னதானம், ஸ்வர்ணதானம், கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் காசு கொடுப்பாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் சதாசிவமூர்த்தி. எம்.எஸ். சுப்புலட்சுமி அப்படின்னா மதுரை மாட்டு தாவணி சுப்பு லட்சுமி அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. அந்த காலத்திலேயே சினிமாவிலையும் நடிச்சு தேச பற்று விளைவிச்சிருக்காங்க. அவங்க நிறைய தான தர்மங்களை பண்ணின காரணமாக சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்பர்கள் மனம் தாங்குமா? அவங்க ஏதாவது இவங்களுக்கு நாம வழி பண்ணணும். ஏன்னா கச்சேரியில வர்ற காசு அவங்க எடுத்துக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பதி பெருமாளுக்கு சுப்பிரபாதம் போடலான்னு இருக்கோம். பாடி தரீங்களா? அவங்க வீட்டுக்காரரு இல்ல அவளால முடியாது, ஏன்னா அவ்வளவு தூரம் மனசு விட்டுட்டார் அவர். அந்த அம்மா தெய்வமே பேசின மாதிரி, நான் பண்ணி தரேன், ஆனா இலவசமா தான் பண்ணி தருவேன். இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. நாம வந்தது இவங்களுக்கு உபகாரம் பண்ண, இவங்க எப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடலை CD-க்கள் மூலமாக உலகமெங்கும் பரவ விட்டு அந்த CD-க்களோட ராயல்ட்டியை கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மறுக்க முடியல. என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் கேட்டா எனக்கு அனுமதி கிடைக்குமா அப்படின்னு தேவஸ்தான அலுவலர்களை, அதாவது முதன்மையாளர்கள், அப்ப தலைமை பதவியில இருந்தவங்க கிட்ட கேட்டிருக்காங்க. கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, கருவறைக்கு போய் என் மலையப்பனை ஒரு முறை ஆற தழுவ வேண்டும். எவ்வளவு ஒரு வாட்சல்யம், ஒரு பிரேமை. இதுக்கு பேர் தான் பக்தி பிரேமை. மீரா எப்படி பகவான் கிருஷ்ணன் மேல, ராதை எப்படி கண்ணன் மேல, இப்படி இருந்தாலும் அது மாதிரி எம்.எஸ். அம்மா கேட்டிருக்காங்க. அந்த திருப்பதி மலையப்ப சுவாமியை ஒரு முறை நான் ஆற தழுவ வேண்டும், தொட்டு பார்க்கணும், சுத்தி பார்க்கணும். நம்ம யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம்.
அங்க ஸ்ரீராம சீதா லக்ஷ்மண விக்கிரகம் இருக்கும். கால் கட்டை விரலை சூப்பி கொண்டு கிடக்கிற ஒரு கண்ணன், ஆளிலே கண்ணன் விக்கிரகம் இருக்கும். சக்கர தாழ்வார் இருப்பாரு, போக ஸ்ரீனிவாசன் இருப்பாரு. 5 ஸ்ரீனிவாச மூர்த்தியில அங்க ஒரு ஸ்ரீனிவாச மூர்த்தி இருப்பாரு. அப்போ அவங்க ஆற தழுவி இருக்காங்க. பின்பக்கம் தலை முடி இருந்ததாம். பிரமிச்சு போயிட்டாங்களாம். நமக்கு ஒரு பெண்ணுக்கு தலைமுடி நீளமா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி தலைமுடி நீளமாக இருந்ததாம். கட்டி தழுவிய பொழுது ஒரு உயிருள்ள உடலை தழுவுவதை போல் உணர்ந்தார்களாம். இன்னைக்கு நாம கன்னியா மாசத்தின் கடாட்சம் பேசுறோம். அந்த புரட்டாசி மாசத்துக்கு உரிய பெருமாளை அந்த அம்மா கட்டி தழுவி இருக்காங்க. அப்படியே சிலுக்குது உடம்பெல்லாம். ஒரு உயிருள்ள ஒரு தேகத்தை கட்டி தழுவுவதை போல் உணர்ந்திருக்கிறாங்க. சுத்தி வந்து அவங்கள பிரதர்ஷனமா பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு தரிசனம் கிடைக்கும், நேத்திர தரிசனம்ட்டு. அது பாக்குறவங்க மறுநாள் வெள்ளிக்கிழமை இருந்து மறுநாள் தரிசனமும் பார்க்கணும்பாங்க. ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு ஒற்றை வஸ்திரம் தான். ஒரு இடுப்புல ஒரு வேஷ்டி, பட்டு வேட்டி, மேல ஒரு துண்டு, ஒரு துளசி தளம் மாலை, அவ்வளவுதான். நெத்தியில ஸ்ரீசூர்ணம், அவ்வளவுதான் இருக்கும். நாம ரொம்ப சின்னதா போட்டிருப்பாங்க. கண்கள் எல்லாம் மறைக்கிற அளவுக்கு நாமம் போட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் சின்னதா போட்டிருப்பாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? அவருடைய கருணா கட்டாட்சம். கட்டாட்சம் அப்படின்னா என்ன? மரம் அப்படின்னாலே நன்மைகளை தருவது, மழை பொழிவது, பூமிக்கு நன்மை செய்வது. விருட்சம் அப்படின்னா மூலிகைகள். அது மாதிரி பார்வை, பார்வை, கட்டாட்சம். பார்வை நாம பார்க்கிறது, அருட்பார்வை ஞானிகளும் சித்தர்களும் நமக்கு தருவது. கடாட்சம் அப்படின்னா தெய்வங்கள் நம்மை பார்ப்பது, அதுதான் கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம், சரஸ்வதி கடாட்சம், அஷ்டலட்சுமி கடாட்சம் சொல்றோம் இல்லைங்களா? அந்த கன்னியா மாதத்தின் கருணா கடாட்சம் அந்த புரட்டாசி மாசத்துல அந்த அதிர்வலைகள் அதிகமா இருக்கும். இவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இன்றளவுக்கும் எம்எஸும் அன்னமையாவும் நிறைய 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 கீர்த்தனைகளை வாரி வழங்கி அவர் அப்படி அர்ச்சிச்சிருக்காங்க. பாமாலையால் அர்ச்சிக்கப்பட்ட எம் பெருமான் இந்த கன்னியா மாதத்தின் அதிகாரம். நாம இந்த புரட்டாசி மாசத்துலதான் பிரம்மோற்சவம், நவராத்திரி, நிறைய விசேஷங்கள் வர்றது எல்லாமே புரட்டாசி. அடியேன் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஆடி மாதம் அம்பிகைக்கு, புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு. சனிக்கிழமை, புரட்டாசி சனிக்கிழமை, ஒரு சனிக்கிழமையாவது நம்ம மாவிளக்கு போட்டு நம்ம உடம்பையே ஜோதின்னு உணர்ந்து அந்த மாவிளக்க போட்டு, இந்த அண்டத்துல இருக்கிற அத்தனை இந்த பிண்டத்துல இருக்கு, இந்த பிண்டத்தை சுத்தி பண்ணி ஜோதியை எரிய விடுன்னு கேட்டு புளி சாதம், தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், ஏதாவது ஒரு பொரியல் இதெல்லாம் வச்சு வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு அதிதி உபசரணை பண்ணக்கூடிய புரட்டாசி சனிக்கிழமை இந்த பாத்ரபத மாசமான கன்னியா மாசம். ஏன் கன்னியா மாசம்னு சொல்றாங்க? ஆடி மாதமும் புரட்டாசி மாதமும் யம தர்மராஜனின் கோரை பற்கள். இதுல இந்த கன்னியா மாசத்துல கடவுள்களுக்கு வேணா கல்யாணம் பண்ணலாம், கன்னிகைகளை தாரை வார்த்து தரக்கூடாது. இதுதான் இந்த மாதத்தோட சிறப்பு. இப்ப எல்லாம் ஆடி மாசம் கூட அமாவாசை போயிடுச்சுன்னா கல்யாணம் வைக்கிறாங்க. புரட்டாசி மாசம் யாரும் வைக்கிறது இன்னும் எனக்கு தெரியல. நம்ம இன்னைக்கு கன்னியா மாதத்தின் கடாட்சம், இதுல எம்பெருமான் கணபதியோட கொஞ்சம் போன வாரம் கொஞ்சம் தேன் துளிகள் பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தேன் துளிகளையும் பார்ப்போம். இன்னைக்கு எம்எஸ் அம்மாவோட அந்த விசேஷங்களையும் பார்த்தோம். இந்த புரட்டாசி மாசமும் ஆதி மாதமும், இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம், இந்த 2 மாசமும் உடம்புல இருக்கிற சக்ராஸ் அதீதமா சுழலும், அதீதமா சுழலும். அதை உணர்றவங்க தெளிவா உணர்வாங்க. ஆக்ஞா சதா குறுக்குறுக்குறுக்குறுன்னே இருக்கும், சகசிராதாரம் சதா சூடாவே இருக்கும். இந்த 6 ஆதாரங்கள் நம்ம தமிழ்நாட்டுல எங்க போனா நமக்கு நல்ல வைப்ரேஷன், நல்ல சுழற்சி உணர முடியும்னா, திருவாரூர் போனா மூலாதார சக்கரம் நல்லா சுழலுமாங்க. மூலாதார சக்கரம் நமக்கு நல்லா சுழலுது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலன்னா, எலியிலேயே பாருங்க, குட்டியோண்டு எலி ஒண்ணு இருக்கும், மூசிக்கம்பாங்க, வெள்ளை எலி.
அது அது சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வீட்டுல. இந்த மூஷிகமானது ஒரு மாதிரி முறுமுறுன்னு சத்தம் கொடுக்கும் அந்த மூலாதாரத்துல இருந்து. அப்படி ஒரு முறு சத்தம் வந்தா மூலாதாரம் நல்ல விழிப்பு நிலையில இருக்குன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல மூஷிக்கம் நடமாடுச்சுன்னா மூலாதாரத்துக்கு நன்மை. சுவாதிஷ்டான காஞ்சிபுரம். காஞ்சி காமகோட்டி பீட்டம். காமகோட்டி பீட்டம். காமம் அப்படின்னா அன்பு, கோட்டினா கோட்டி கோட்டியா, பீட்டம் அப்படின்னா அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா சமாதி கிடையாதுங்க, அவங்க விரும்பி அமர்ந்த ஸ்தானம். சுவாதிஷ்டானம் காஞ்சி. காமேஸ்வரன் உடனுரை காமாட்சி உரையும் இடம். மணிப்பூரகம் திருவானைக்காவல். அநாகதம் திரு அண்ணாமலை. ஏன்னா தேவி தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட தனக்கு பாதி இடம் வாங்கின இடம். விஷுத்தம் காலகஸ்தி. ஏன்னா விசுத்தம் நமக்கு நீலகண்டஸ்தானம், காற்று. ஆக்ஞா சக்கரம் சிதம்பரம், உலகத்தின் மைய கொள்கை. இத இப்ப நாம உணரணும். இனி ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்போ இந்த புரட்டாசி மாசம் நம்ம தானம் எல்லாம் பண்ணணும். யாருக்காவது செருப்பு வாங்கி கொடுக்கலாம். மார்கழி, ஆடி, புரட்டாசி இந்த மாதிரி எல்லா மாசமும் கொடுக்கலாம். இந்த மாதத்துல கொடுக்கும் பொழுது என்ன விசேஷம்? இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை, மகாலய பட்சம் அன்னைக்கு நம்ம பெத்தவங்க பெரியவங்க பூமிக்கு இறங்கி வராங்க. நமக்கெல்லாம் ஒரு வருடம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரு மாதம். நமக்கெல்லாம் ஒரு மாதம்ங்கிறது தேவர்களுக்கு ஒரே. ஆத்மாக்கள் பித்ருலோகத்துல இருப்பாங்க. அடியேன் ஒருத்தர சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். 10 நாட்கள் 16 நாட்கள் அந்த தேகத்துக்குள்ளார எப்படியாவது போக வழி இருக்கான்னு அப்படியே அந்த வீட்டை எந்த இடத்துல பிராணன் போச்சோ எதுக்குள்ளாரையாவது உள்ள பூந்துட மாட்டோமோ, நம்ம ஜனங்களை விட்டு பிரியாம இருக்கணுமே அந்த ஆத்மா தட்டி தடுமாறும். நம்ம கட்டை விரல்ல பாதி அளவுதான் இருக்கும். அப்படி பாசம் வச்சுட்டு திரியும். உயிரோடு இருக்கும்போது இருந்த பாசத்தை விட அந்த ஆத்மா போனப்புறம் படுற பாடு இவ்வளவு இல்லை. ஏன்னா எங்க கூட்டிட்டு போவாங்கன்னு தெரியாது, பயம். அதுவே இறை நம்பிக்கை உள்ள ஆத்மானா சகசிராதாரத்து வழியா பயணப்பட்டு பராகாசத்துல போய் இணைஞ்சிரும். இங்க அல்லாடாது. பற்று வைத்திருக்கும் ஆத்மா இப்படித்தான் அலப்பாய். 16ஆம் நாள் காரியம் செஞ்சது. ஒவ்வொரு மாசமும் அந்த திதி அன்னைக்கு அவங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க. 12 மாசம் ஆனதும் வருஷாப்தி செய்வாங்க. இவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியக்கிரமங்கள், அமாவாசையானா திதி நட்சத்திரம் தெரியாதவங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஏகாதசிக்கும் யாருக்காவது 2 பேருக்கும் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. முடிஞ்சவங்க ராமேஸ்வரம், காசி போய் அவங்க பேரை சொல்லி மூத்தோருக்கும் முன்னோருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரானாலும், மானிடர், தேவர், விலங்கு எதுக்கானாலும் அவங்க பேர் தெரிஞ்சா, வளர்ப்பு பிராணிகளுக்கு கூட அவங்களுக்கு போன நட்சத்திரம் தெரிஞ்சா திதி தர்ப்பணம், அதுக்கு பேரு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. 2008லயோ என்னமோ நாங்க போய் கொடுத்துட்டு வர பாக்கியம் அந்த லலிதா தேவி கருணையில கிடைச்சது. நாங்க போன 2-3 மாசத்து வரைக்கும் அங்க ஐயர் சொன்னதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அங்க காசிக்கு போயிட்டு வரவங்க ஒரு காய், நீங்க விரும்பின காய் சாப்பிடக்கூடாதும்பாங்க. என்ன காய்? நாங்க இந்த கோவக்காய வேணான்னு சொன்னோம். ஒரு இலை, அதுக்கு ஒரு இலை விட்டோம். ஒரு பழம், அங்க ஒரு விசேஷமான ஒரு பழம் கிடைச்சதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா அது பேர் பூல் பல் அப்படின்னு ஐயர். இந்த 3ஐயும் நாங்க விட்டுட்டோம்னு சொன்னாங்களே அன்னியிலிருந்து. இந்த பிண்ட தர்ப்பணம் போட்டுட்டு விஷ்ணு கயாவுல பாதத்துல கொண்டு போய் ஆம்பளைங்க போட்டுட்டு வருவாங்க. நம்ம அதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு காய், ஒரு இலை, ஒரு பழம் விடணும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னா அப்புறம் இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஞானி மூலமா எங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சதுங்க. உண்மையில காயம், அதாவது காய் விடுன்னு சொன்னாங்கல்ல, காயா நவாச்சா மனசே சிராச்சான்னு சொல்றாங்கல்ல, அந்த ஸ்லோகத்தை நான் அப்ப எடுத்து வைக்கணும்னு நினைச்சேன், இன்னைக்கு மறந்துட்டேன். காயம் இந்த உடம்பு தேகத்தின் மீது உள்ள இச்சை, அதைத்தான் விட சொன்னாங்களா, காய விட சொல்லலையோ. பலம், நம்ம பூஜை செய்யறோமே அந்த விரதம், அதனால் உண்டாகும் பல ஸ்ருதி, இதைத்தான் விடணும்னு சொன்னாங்களே தவிர பழத்தை விட சொல்லல. இலை பத்ரம் அப்படின்னா பத்ரம், நீ இலையில ரொம்ப அதிகமா வச்சு சாப்பிடுற அந்த பழக்கத்தை விடு. அப்பெல்லாம் தலைவால இலை போட்டு சாப்பிடுவாங்க. உணவுல கண்ட்ரோலா இரு. ஏன்னா அப்பெல்லாம் காசிக்கு போயிட்டு வந்தா ஒரு வயசுக்கு மேலதான் போவாங்க. அது மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம
ஐயருங்க இத்தனை நாள் ஒரு இலை, ஒரு காய், ஒரு பூவு எல்லாம் விட்டுருந்தாங்க. இப்ப போன 3 மாசத்துக்கு முன்னாடிதான் தெரிஞ்சு ஓ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை கிடைக்கும் போது உங்களுக்கு ஷேர் பண்றோம். மகாலயம் சிறப்பு மறுபிறவி எடுத்தாலும் எடுக்கலன்னாலும், முக்தியில சேர்ந்தாலும் சேராம பித்ருலோகத்துல இருந்தாலும் நம்ம பித்ருக்கள் பூஜைகளை எவ்விதம் அவர்களை சென்று அடைகிறது. சரீரத்தை விட்டுவிட்ட ஜீவன் மரணமடைந்த தினத்திலிருந்து 9 நாட்கள் சரீரம் இல்லாமல் இந்த பூ உலகிலேயே வாசம் செய்கிறது. இந்த 9 நாட்களும் அந்த ஜீவனுக்கு பசி, தாகம் ஆகியவற்றை போக்குவதற்கு விசேஷ பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். எனக்கு இது புது தகவல். 10வது நாள் அன்னைக்கு அந்த ஆத்மாவுக்கு கட்டை விரல் போன்ற அளவும் அமைப்பும் கொண்ட சூட்சும சரீரம் கிடைக்கணும். அந்த சூட்சும சரீரத்தின் மூலம் அந்த ஆத்மாவின் மேல் உலக பயணம் ஆரம்பிக்குது. அன்னைக்குதான் ஒரு சின்ன சடங்கு ஐயர் மூலமா நம்ம செய்யறோம் இல்ல. 10ஆம் நாள் காரியம், 11ஆம் நாள் சுபஸ்வீகாரம். 10ஆம் நாள் காரியம் பண்ணிடுவாங்க. 11ஆம் நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சுப ஸ்வீகாரம் பண்ணுவாங்க. வீட்டுல எல்லாரும் சம்பந்திங்களை கூப்பிட்டு விருந்து வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. தாம்பூலம் கொடுப்பாங்க அன்னையில இருந்து. 11ஆவது நாள் காரியத்துக்கு பேரு. அதனாலதான் சுக ஸ்வீகாரம். சுகத்தை மறுபடியும் நாங்கள் ஸ்வீகரித்துக் கொண்டோம். அதுக்கப்புறம் சந்திரலோகம், செவ்வாய் லோகம்னு பல 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 கிரகங்களை கடந்து 6வது மாதம் அந்த ஜீவனானது அழகான நீரூற்றுகளும் சோலைகளும் அக்ஷயவடம் என்ற விருட்சங்களும் குன்றுகளும் நிறைந்த பித்ருக்களின் உலகை அடையலாம். 6 மாசம் இடைவிடாம பயணம் பண்ண கலைப்பு நீங்க. அந்த ஜீவன் மன மகிழ்ச்சியுடன் பூமியில தனது பிள்ளைகள் திதி பூஜை மூலம் அளிக்கும் உணவை அமுதமா போகுமா அவங்களுக்கு. இங்க நாம கொடுக்கிற உணவு அப்படியே நேரா போகாது. அவங்களுக்கு அமுதமா அங்க அந்த பங்களிப்பு கிடைக்குமா. தங்களுக்கு பக்தியுடன் உணவளித்ததற்காக குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணுது. ஏன்னா மாச பிண்டம் மாசம் மாசம் இங்க புவா வைக்கிறாங்கல்ல, அது மாச பிண்டம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. கொஞ்ச நாள் பித்ருக்களோட உலகில தங்கி இளைப்பாரி மன நிறைவு பெறும் அந்த ஜீவன் மீண்டும் பயணம் பண்ணுது. இந்த உலகத்துல உடலை துறந்த ஓராண்டு முடிவுல அதே திதி அன்னைக்கு தர்ம தேவத்தையும் வைவஸ்வதம் அப்படிங்கிற தலைநகரத்தை அடையுது. மிக பெரிய புண்ணிய நகரமாகிய அந்த அழகையும் ஒளியையும் புனிதத்தையும் பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிதான். கண்ணெல்லாம் கூசுமா. அவ்வளவு ஒரு பிரபஞ்சத்திலேயே இது நாள் வரைக்கும் பார்க்காத ஒளி கற்றைகளை அவங்க அள்ளி பருகுமா அந்த ஜீவன். பூ உலகத்துல நாம வாழும் பொழுது தெய்வத்திடம் பக்தி, சக்தி. எப்படி சக்தி பக்தி. நாம என்ன நினைக்கிறோம் சக்தி பக்தினா இந்த உடம்புல சக்தி இருக்கணும் அப்படி நாம ஒரே பொதுவா அப்படி முடிச்சிடறோம். நிறைய விஷயங்களை நம்ம நுணுக்கமா ஆராய்ஞ்சு தேடும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான பதில்கள் கிடைக்கிறது நினைச்சு மனசு சந்தோஷப்படுது. சத்தியத்தின் பக்தியே சக்தி பக்தி. நான் பக்தியோட இருக்கேன் அப்படின்னு சொல்றதை விட அது உண்மை பக்தியா இருக்கணுமா, போலி வேஷதாரியா இருக்கக்கூடாதுமா. அதனால அத சக்தி பக்தின்னு கூப்பிட்டாங்களாம். எல்லா உயிரிலும் கருணை, திருக்கோயில்களை போறது, புனர் நிர்ணமானம் செய்வது. யாராவது கோயில் கட்டினா நம்மளால முடிஞ்ச ஒரு தொகையை நாம கொடுக்கறோம். புண்ணிய நதிகளுக்கு தேடி போய் நீராடுறது, பித்ரு பூஜைகளை தவறாம செய்யறது. பித்ரு கர்மாக்களை செய்ய தெரியாதவர்கள், அதாவது அவங்களுடைய நட்சத்திரம் திதி தெரியாதவங்க இந்த புரட்டாசி அமாவாசையும் ஆடி அமாவாசை அன்னைக்கு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப முக்கியமா என்ன செய்வோம் நாம, பச்சரிசி, வெல்லம், துவரம்பருப்பு இல்ல பாசி பருப்பு, வாழைக்காய், வாழை இலை, தேங்காய், தட்சணம், தாம்பூலம், துண்டு, வேட்டி வைப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு காய் வைக்கணும் அப்படின்னு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். புடலங்காய் வைக்கணுமாங்க. என்னடா இது, யாருக்காவது புடலங்காய் பிடிக்குமா அவங்க வம்சத்துலன்னா அப்படி கிடையாது. இந்த 6 மாசம் கழிச்சு அழகான நீரூற்று இருக்கிற இடத்துல இவங்களை கூட்டிட்டு போறாங்கல்ல, அந்த சோலைகளுக்குள்ளார புடலம் கொடிகள் அதிகமா படர்ந்து இருக்குமா. பூமியை விட ஆகாசத்துல எல்லாமே பெருசுதானே. ஒரு இலையின் நிழலானது ஒரு மனிதன் தங்கி உட்கார்ந்து இலைப்பார்ந்து தூங்கி எந்திரிக்கக்கூடிய அளவுக்கு பெருசா இருக்குமா. புடலங்கொடி நிழலில் தான் அந்த ஆத்மாக்கள் ஓய்வு எடுக்கும். அதனால நம்ம புடலங்காய் வச்சா அவ்வளோ ஸ்லாக்கியமா. அவங்களுக்கு பிடிச்ச காய்கனிகளை நம்ம வைப்போம், பழம் எல்லாமே. ஆனா புடலங்காய வைக்கலாங்கிறது அந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அடியேன் தெரிஞ்சு எங்க அப்பாவுக்கு அது முடிஞ்சா அந்த சிராதத்துக்கு கொண்டு போய் கொடுப்போம் நாங்களும். அந்த புடலங்கொடி நிழல்ல அவங்க உறங்கி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் பித்ருலோகத்துக்கு போறாங்க. அந்த பித்ருலோகத்துல
அவங்க செஞ்ச தர்மத்தின் பிரகாரம் தான் சிம்மாசனம். இங்க பூமியில எந்த அளவுக்கு தர்மம், நியமம், நிஷ்டை கடைபிடிச்சாங்க. ஒருத்தரை துன்புறுத்தி அதனால் வந்த பணத்திலால் இந்த தர்மம் செய்யப்பட்டதா. உன்னுடைய உடம்புல இருந்து வேர்வை வழிய அந்த பணத்தினால செய்யப்பட்டதா. நான் வேஷதாரின்னு தெரிஞ்சோம், நான் பக்திமான் அப்படின்னு வேஷம் போட்டவன்னு தெரிஞ்சோம் அவன் தானம் செய்தானா. இது எல்லாமே சோதிப்பாங்களாம். பார்த்துட்டு அவங்களுக்கு தகுந்த ஆசனம். நல்ல உத்தம ஜீவர்களை பார்த்தால் தர்மராஜர், யம தர்மராஜர் தங்கமயமான தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து கைய பிடிச்சு அன்போட கூட்டிட்டு போய் அவருக்கு சமமான ஆசனம் கொடுப்பாராங்க. மரியாதை பண்ணி அவங்கவுங்க புண்ணிய காரியத்திற்கு ஏற்ப புண்ணிய உலகங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. புண்ணிய உலகம்னா தபோலோகம், பித்ருலோகத்துக்கு அடுத்து வாயுலோகம், தபோலோகம், அதுக்கு அடுத்து வசுலோகம். கீழே 7 லோகம், மேல 7 லோகம் சொல்றோம்ல, வசுலோகம். நம்ம பீஷ்மர் கூட வசு உலகத்துல இருந்துதான் பூமிக்கு வந்தார். கந்தர்வலோகம், கிண்ணறலோகம், கிம்புருஷலோகம், இந்த மாதிரி மேல 7 கீழே 7. அதுல அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்பி கொண்டு போய் விடுவாங்க. நம்ம நாரதன் போன பிறவில கிண்ணற வம்சத்துல வந்தார். 1000 மனைவிகளோடு கூடி கழித்தார். ஆனா ஒரு மனசு பூரா மகாவிஷ்ணு மேலேயே இருந்தது. அதனால இந்த ஜென்மாவை அவர் பிரம்மனின் மானச புத்திரனாக அவதரித்தார். கல்யாணம் பண்ணிக்கல, நாராயணா நாராயணா நாராயணானே இருக்கார். ஆனா அவர் கிண்ணற ஜாதி. அதனால இந்த கிண்ணற பட்சி சதா பாடிக்கிட்டே இருக்குமா. அந்த பட்சி, கிண்ணற பட்சி, அவரும் பாடிக்கிட்டே இருக்கார். இப்ப நாம எந்த அளவுக்கு பூமியில நற்கருணை செய்தோம், எவ்வளவு பணத்துக்கு செய்தோங்கிறது முக்கியம் இல்லைங்க. எந்த அளவுக்கு நாம செஞ்சோம், அதுக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து அதுக்கு தகுந்த உலகங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுவும் அந்த உலகத்துல நிரந்தரமா இருந்துட முடியாது. அந்த புண்ணிய உலகங்களில் தாங்கள் செய்துள்ள நற்செயல்களுக்கு ஏற்ற காலம் வரை சுகங்களை அனுபவித்து அந்த உத்தம ஜீவன்கள் மீண்டும் பூமிக்கு திரும்பி முற்பிறவியை விட உயர்ந்த பிறவி எடுக்கிறாங்க. நம்ம சொல்வோம், போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணானோ தொட்டதெல்லாம் தொலைங்குது. அதுதான் போன ஜென்மாவில நற்காரியங்களை செஞ்சிருந்தா அடுத்த ஜென்மம் மனுஷ பிறவியாவே எடுக்கிறாங்க. தொட்டதெல்லாம் தொலைங்குது. இதுக்கு மாறா மமதை, அகம் பாவம், ஆணவம், அடுத்தவனை கெடுக்கிறது, அவங்கள வஞ்சகமா புகழ்ந்து அவங்க கைப்பொருளை அபகரிக்கிறது, அப்புறம் மானுடர் மனங்களை என்ன சொல்றது தெரியல, மானுடர் மனங்களை கிளர்ச்சியுற செய்து பொருள் பெறுவது, அப்புறம் மது மாது, இது மாதிரி இதெல்லாம் செஞ்சிருந்தால் பாவம் பண்ணவங்க எல்லாமே மனிதர்களாகவே பிறந்து பாவத்தை கழிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். அல்லது பிராணிகளா, அல்லது வெறும் புழுவா, பூச்சியா, நாயா, நரியா, இப்படித்தான் எடுப்பாங்களாம். அது எடுக்கும் போது பாத்துக்கலாம். நம்ம யாருக்காவது இப்படி செஞ்சா இது இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுங்கன்னா அது வரும்போது பாத்துக்கலாம். இப்ப என்ன வேலை, இந்த பிராணத்தை விடு. அதனால யாருக்கும் அட்வைஸ் பண்றது இல்ல. இது நமக்கு நல்ல ஆன்மீக தலம் சொல்றோம். யாருக்கு போய் சேர்ந்தா சந்தோஷம். பிறவி, மரணம், மறுபிறவி, இந்த ஜனன மரண சக்கரத்துல நாம சிக்கக்கூடாதுன்னு சொல்றோமே, அந்த பயணத்தின் போது அவரவங்க பிள்ளைங்க, பெண்க, பேரன், பேத்துங்க செய்யற பித்ரு பூஜையின் பலன்கள் சூரிய பகவான் வசம் இருந்து நமக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நாம செய்யறோம். பாத்தீங்களா, சூரிய நமஸ்காரம் செய்யும் போது எங்க தாத்தா எல்லாம் சூரியனுக்கு மந்திரங்களை சொல்லி பஞ்சவார்த்தா உத்தரணிம்பாங்க. அந்த பாத்திரத்துல இருந்து தண்ணி வார்ப்பார். நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய ஞானிகள் கிடையாது. சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம், சூரிய மந்திரங்களை சொல்வோம். எங்கேயாவது நதி தீரத்துல குளிக்க நேர்ந்தால் குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் கொங்கு முடியுமோ அவருடைய துண்டுக்கு என்னுடைய புடவை தலைப்பு சேர்த்து முடி போட்டுட்டு கிழக்கு பார்த்து நின்று 2 கைகளாலும் நீரை வாரி 3 முறை அவர்களுக்கு தர்ப்பணம், அதாவது அர்ப்பணம் செய்வோம். மன்னிச்சிருங்க, தர்ப்பணம் கிடையாது, அர்ப்பணிப்போம். அந்த தண்ணியை வாரி மறுபடியும் தண்ணியிலே விடுவோம். சூரியனை நோக்கி 2 கைகளாலும் தண்ணீரை வாரி அந்த சூரியனுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணுவோம் 3 தரம்.
இந்த தண்ணி அவர் கொடுத்தது. இப்ப நம்ம வீட்டுல நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா என்ன பண்றோம்? சாப்பாடுதா அது? காமிக்கிறோம், கண்டருள பண்ணுகிறோம். நைவேத்தியம் என்ன பண்ணாலும் கண்டருள பண்ணுகிறோம், நாம தான் சாப்பிடுறோம். நைவேத்தியம் முடிஞ்சதோ காக்கப்பு சென்டருக்கு வைக்கிறோம், சாப்பிடுறோம். அது மாதிரி வருண பகவானை எடுத்து இந்த சூரியனாலதான் இந்த நதி தீரம் வருணம் வந்தது, வாயு வந்ததுன்னு அவருக்கே சமர்ப்பணம்னு பண்றோம். அது மாதிரி நம்ம பண்ற பூஜையின் பலன்கள் நம்ம கிட்ட இருந்து சூரிய பகவான் தான் ஏத்துக்கிறாராங்க. அதனால்தான் சூரியனை முது கிழவர் அப்படின்பாங்க. நம்ம கிட்ட இருந்து நாம பண்ணின பித்ரு பூஜையின் பலன்கள் எல்லாம் சூரிய பகவான் வசம் சென்று அடையும். இதுக்குன்னே படைக்கப்பட்ட பித்ரு தேவதைகளின் திருக்கரங்களில் ஒப்படைப்பாங்க. பாரு, உன் வம்சாவளியில இவ்வளவு புண்ணிய கைங்கரியங்கள் நடந்திருக்கு, நீ இன்னும் ஒரு படி மேல போலாம். இப்போ ஒரு கல்யாணம் பண்ணா சொல்லுவாங்க, பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம், பெண் வழியோட அம்மா வழியோட 7 தலைமுறை, பெண்ணோட அப்பாவோட வழிமுறையில 7 தலைமுறை, மாப்பிள்ளையோட அம்மாவளி தலைமுறை 7 தலைமுறை, மாப்பிள்ளையோட அப்பாவளி தலைமுறை 7 தலைமுறை பித்திருக்கள். மொத்தம் 4 7 28 தலைமுறை பித்திருக்கள் கரையேறுவார்கள். எதனால இப்படி கரையேறினா? கல்யாணம் பண்ணா கரையேறிடுவாங்களா? அது அப்படி கிடையாது. ஒரு வதுவை ஒரு வரனுக்கு மணமுடிக்கும் பொழுது அவ்வளவு மந்திரங்கள் சொல்லி யாகா பலன் எல்லாம் கொடுத்து தாம்பூல தட்சணைகள் கொடுத்து வந்தவங்களுக்கு விருந்து உபச்சாரணை பண்ணி சுமங்கலிகள் பூஜை பண்ணி இப்பதான் 2 நாள் கல்யாணம். அந்த காலத்துல 7 நாள் கல்யாணம். சுமங்கலி பூஜை பண்ணி மஞ்சள் இடிச்சு எவ்வளவு விசேஷங்கள். ஒவ்வொன்றுக்கும் தேவதைகள் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லி 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 அந்த புண்ணிய பலன்கள் எல்லாம் மேல இருக்கிற ஜீவன்களுக்கு 28 தலைமுறை பிதர்கள் கரையேறுவார்கள். அதனால அந்த கன்யா பூஜை செய்யற அந்த பலன்கள் எல்லாம் பித்ரு தேவதைகள் வசம் ஒப்படைக்கப்பட்டு அந்த பித்ருக்கள் பித்ரு லோகத்துல இருக்காங்களா, சூரிய லோகத்துல இருக்காங்களா, வாயு லோகத்துல இருக்காங்களா, சந்திர லோகத்துல இருக்காங்களா, கந்தர்வா கிண்ணரா கிம்புருஷா யக்ஷ எதுல இருக்காங்க, இல்ல மறுபடியும் பூலோகத்துக்கே போயிட்டாங்களா? சரி, அப்படியே பூலோகத்துக்கா வந்தா பசி தாகம் பிணி வந்துருமே. பூலோகத்துக்கு வந்தா அதுக்கு ஏற்ப உணவாகவும் நீராகவும் கொடுக்குறாங்க. எந்த ஜீவனா அவங்க பிறந்திருக்காங்களோ அந்த ஜீவனுக்கு தேவையான உணவாகவும் நீராகவும் மாற்றி கொடுத்து விடுகின்றனர். இதனால் எப்படி கொண்டு போய் கொடுப்பாங்களா தேவர்கள்? நாம என்ன அவ்வளவு புண்ணியம் பண்ணிட்டோமா? அவங்க கைக்கு கிடைக்க செய்வாங்க. இப்ப நாம ஒரு வீட்டுக்கு போனா, வாங்க உட்காருங்க, தண்ணி குடிங்க, முதல்ல அதை தானே தரோம். அது மாதிரி யாரோ ஒரு வழிபோக்கர் மூலமாக கூட அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அப்படி அந்த தண்ணியானது கிடைச்சிடும். நம்ம முன்னோர்கள் அந்த நேரத்துல, நாம இங்க வளர்ந்து நிற்போம், நம்ம முன்னோர்கள் மறுபிறவில ஒரு குழந்தையா கூட இருக்கலாம். அவங்க தாகம் தீர ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு அவர் சந்தோஷமா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாத்தீங்களா? அதுதான் மன நிறைவு. அந்த புண்ணியத்தின் பலனை பித்ரு தேவதைகள் ஏற்று சூரிய பகவான் கிட்ட கொடுத்துடுறாங்க. சூரிய பகவான் என்ன பண்றார்? நம்ம கிட்ட இருந்து வாங்கி பித்ரு தேவதைகள் கிட்ட கொடுத்து நம்முடைய பித்ருக்களுக்கு அதை அளித்து மறுபடியும் அந்த பலன் பித்ருக்கள் சந்தோஷப்பட்ட அந்த பலனை கொண்டு போய் சூரியனுக்கு கொடுக்குறாங்க. சூரியன் அந்த பலனை நமக்கு திருப்பி தருகிறார். இதுதாங்க சக்கரம். நீ எதை விதைத்தாயோ அதை அறுவடை செய்கிறாய். உயிரின் படற்கை நிலை மனம் வகுப்புல சொல்றாங்கல்ல, இந்த உயிரானது எங்கெங்க சஞ்சாரம் பண்ணுதோ அத்தனையும் அது ஈர்த்துக்கிட்டு வருது, மனசா மாறுதுங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? நல்ல செயல்களை செஞ்சு, நம்ம முன்னோர்கள் யாராவது பூமியில இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு தண்ணியோ பாலோ உணவோ கிடைக்கிறாப்படி நாம ஏற்பாடு பண்ணணும். அதத்தான் இந்த மகாலய பட்சத்தின் மகத்துவம். அதுதான் இந்த கன்னியா மாசத்தின் கடாட்சம். நம்ம சரி, யாரும் பிறக்கலப்பா, நம்ம முன்னோர்கள்ல மகத்தான புண்ணியம் பண்ணிட்டாங்க, யாரும் பிறக்கல, பிறப்பில்லாத முக்தி நிலை. அப்ப அவங்களுக்கு என்ன செய்வோம்? அவங்களுக்கு செய்யற பித்ருக்களுக்கு நாம் செய்யும் பூஜா பலன்கள் இறைவன் ஏற்கிறார். நேரடியா தெய்வத்துக்கு போயிடுது. இப்ப நம்ம பூலோகத்துல என்ன பண்ணுவோம்? தேங்காய் பழம் உடைப்போம், மாலை போடுவோம், புது வஸ்திரம் வைப்போம், சக்கரை பொங்கல் வைப்போம் சைவ படையில. இதுதான் நாம செய்வோம். நம்மளால முடிஞ்சது ஒரு பட்டு வஸ்திரம், பூவு, பால், சில அபிஷேகங்கள், அலங்காரங்கள், திருப்தியா எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு சக்கரை பொங்கல்,
மாவிளக்கு, இது மாதிரி நாம செய்வோம். உங்களுக்கு தலவாழை இலை போட்டு. அப்படி பித்ருக்களுக்கு நாம் செய்யும் பூஜா பலன்கள் இறைவன் ஏற்கிறார். நாம இங்க செய்யற பலனை இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்ம பூமியில இருக்கிற நம்ம அடுத்த தலைமுறையை வாழ வைக்கிறாரு. நாம கோவில்ல செய்யற பூஜை பலனை நமக்கும் நம் வம்சா வலிக்கும் தராங்க. நம்ம முன்னோர்கள் ஜனன மரண சக்கரத்துல சிக்காம மேல முக்தி லாபத்துல இருந்தா, இங்க நாம பித்ருக்களுக்கு செய்யப்படும் பூஜையானதை இறைவனே பெற்றுக்கொள்கிறார். இறைவன் பெற்றுக்கொண்டு அதை பன்மடங்கு பெருக்கி, இங்க இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுங்க சூட்சுமம். இறைவன் கைவசம் சென்ற நம்முடைய பித்ரு பக்தி பூஜை பன்மடங்காக பெருக்கி நமக்கே திருப்பி கொடுக்கிறார். நம்ம முன்னோர்கள் யார் யார் முக்தியில் இருக்காங்கன்னு நாம தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதனாலதான் வருஷா வருஷம் பித்ரு பூஜையை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சப்த ரிஷிகளும் சொல்றாங்க. நாம செய்யற எந்த பித்ரு பூஜையும் வீணாகிறது இல்லையாங்க. திருப்தி, மன நிறைவு, மகிழ்ச்சி. நம் பித்ருக்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசி நம்ம ஏராளமான துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவான். எங்கேயோ நம்ம போயிட்டு இருக்கும் போது ஒரு மழை வருது, ஒதுங்க ஒரு இடம் கிடைக்குது. வெயில் கால பொசுக்குது, ஒரு மர நிழல் கிடைக்குது. அதுதான் பித்ரு பூஜா பலன். பித்ரு பூஜையின் பலன்கள் மகத்தான புண்ணிய பலன். எக்காரணத்தை கொண்டும் பித்ரு பூஜை விடக்கூடாது. நாங்க தினமுமே எங்க அப்பாவுக்கு எங்க மாமனார் மாமியாருக்கு நைவேத்தியம் காமிச்சிடுவோங்க. அவங்க எத்தனை பிறவி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா நாங்க காமிச்சிடுவோம். அதுவும் புரட்டாசி மாதங்கிறது எவ்வளவு முடியுதோ அவ்வளவு அன்னம் யாருக்கு முடியுதோ 2 பேத்துக்காவது வாங்கி கொடுப்போம். ஏன் அப்படின்னா, புரட்டாசி மாசம் பூமிக்கு மகாலய பட்சத்துல அவங்க இறங்கி வராங்க நம்மளை பார்க்க. அந்த ஒரு மாசம் பூமியில ஒரு மாசம், தேவர்கள் கணக்குப்படி ஒரே ஒரு நாள். இந்த 30 நாள் நம்மளை விட்டுறாங்க, நம்மளோடைய தங்கி இருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்னு பாக்குறாங்க. அவங்கள நினைவு கூறுகிறோமா கவனிக்கிறாங்க, நம்மள ஞாபகம் வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தலையசைப்பாங்களாம். எல்லா இடமும் சுத்தி 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 பாக்குறாங்க. நாம இருந்த இடம் இதுதானே, இவன் ஏன் வேற வீடு வாங்கி மாத்தி வந்திருக்கான், வீடு வாங்கிட்டானா சந்தோஷம், பேரன் பிறந்திருக்கானா சந்தோஷம், பேத்தி பிறந்திருக்காளா சந்தோஷம், இதெல்லாம் யோசிக்கும். யோசிச்சுட்டு விட்டுட்டு போக மனசே வராது. மறுபடியும் அந்த தூதர்கள் வந்து வா வா, ஒரு மாசம் ஆயிடுச்சு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு மாசம் ஆயிடுச்சா கொஞ்சம் போறேன், ஒரு மாசம் ஆயிடுச்சா கொஞ்சம் போறேன். அதனாலதான் இந்த புரட்டாசி மாசம் மகாலய பட்ச அமாவாசை அன்னைக்கு பித்ருக்கள் பூமியில இறங்கி வந்துட்டு தீபாவளி பண்டிகை அமாவாசை அன்னைக்கு மேல போறாங்க. அப்படியே அவங்க ரொம்ப தாமதமா தான் மேல போறாங்க. ஐப்பசி மாசம் கொஞ்சம் குளிரும், இருட்டு அதிகமா இருக்கும். அவங்களுக்கு ஒளி தரவும், அவங்க போற பாதைக்கு வெளிச்சம் தரவும், அவங்க போற பாதைக்கு உஷ்ணம் சேர்க்கவும் ஒரு பெரிய அகண்ட புது விளக்குல நல்லெண்ணெய் நிறைய விட்டு நல்ல தடித்த திரியா போட்டு தெற்கு திசையில, தெற்கு பார்த்து, ஏன்னா தென் திசை அப்படிதான் அவங்க ஏறுவாங்க, அந்த தெற்கு திசை பார்த்து விளக்க வச்சிடுங்க. முதல் நாள் நாம சுவாமி வீட்டுல அந்த விளக்க வச்சு, அந்த விளக்குக்கும் உரிய யமதீபத்துக்குன்னு பேர் இருக்குதுக்கு, யமதீபத்திற்கும் உரிய ஸ்லோகங்களை சொல்லி அவங்களுக்கு பூஜை பண்ணி ஒரு மர பலகையில கோலம் போட்டு பூவால் அலங்கரிச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தீபத்தை வச்சு நம்ம வீட்டுல எவ்வளவு உயரத்துல வைக்க முடியுமோ மலையில நனையாம இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சு எங்க பித்ருக்களுக்கு உஷ்ணத்தையும் வலியையும் காட்டுங்கன்னு வேண்டிக்கணும். அது விடிய விடிய அப்படியே எரியும். அதுக்காகத்தான் அதுக்கு பேரு யம தீபம். இந்த யம தீபத்தின் ஒளி கொண்டு அவங்க மேல போவாங்க. நாம கன்னியா மாதத்தின் கருணா கட்டாட்சத்துல கொஞ்சம் விநாயகரையும் பார்த்திடலாம். மும்பை சித்தி விநாயகர் இந்தியாவில ரொம்ப பிரபலம். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தை காண்பதற்கு உலகத்துல பல்வேறு இடத்துல இருந்து கூட ஜனங்கள் குவிவார்கள். குழந்தை வரம் வேணுங்கிறவங்க குழந்தை கேட்பாங்க, வியாபாரம் வேணுங்கிறவங்க வியாபாரம் கேட்பாங்க. பிள்ளையாரப்பா நீ மட்டும் சித்தி பத்திய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு ஒரு கல்யாணம் வேணும்னு கேட்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் அமைந்துள்ள சித்தி விநாயக் கணபதி மந்திர் இரவு நேரத்தில் மிகவும் அழகாக இருக்குமா. அப்ப கோயில் வளாகம் முழுக்க விளக்குகளால் அலங்காரம் பண்ணி மலர் அலங்காரத்துல சிறப்பா இருக்குமாங்க. புனே விநாயகர் மும்பை சித்தி விநாயகர் கோயிலுக்கு பிறகு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் புனேவில் உள்ள
ஸ்ரீமன் தக்து சேத் ஹல்வாய் கணபதி. இந்த ஆலயத்திற்கு நாடு முழுக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. இந்த கோவில் ஆலயத்தின் உள்ளார்ந்த வடிவமைப்புகள் மற்றும் தங்க சிலைக்கு பிரசித்தி பெற்றது. முன்னேவில் இருக்கிற பிள்ளையார் சிலை தங்கமா. பிளேக் நோயால் அவரோட பையன் ஒருத்தர் இழந்துட்டாராம். ஒரு தொழிலதிபர் பிளேக் நோயில அவர் மகனை பறி கொடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. கணேஷ் உற்சவத்தின் போது இந்த ஆலயம் வண்ண விளக்குகளாலும் மலர் அலங்காரத்தினாலும் கண்ணை கவரும் வகையில் காட்சியளிக்குது. மகாராஷ்டிரா கணபதி. ரத்னகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற கணபதி புலேக் கோவிலில் மேற்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் பெறுகிறார். இந்த கோவிலில் விநாயகர் சிலை யாராலும் வைக்கப்படவில்லை, ஸ்வயம்பு அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. ஒரு சமயம் உள்ளூர்ல மாடு பிடிப்பவரின் பசு பால் கொடுப்பதை நிறுத்திவிட்டு ஒரு பாறை மேல போய் குறிப்பிட்ட இடத்துல அந்த பசு வடியில இருந்த பால் முழுசையும் சொரந்துடுச்சு. இந்த நிகழ்வு அடிக்கடி நடக்கிறதுனால அந்த நபர் அங்க போய் பார்த்தா அங்கே விநாயகரின் ஸ்வயம்பு ரூபம் இருப்பதை கண்டு அங்கிருந்து அங்க பூஜை நடத்துதான். பிப்ரவரி மற்றும் நவம்பர் மாதங்களில் இந்த ஸ்தல விநாயகர் மீது சூரிய ஒளி நேரடியாக விழுவதை காணலாம். இது இந்த விநாயகர். திருவாரூர் 500 விநாயகர். திருவாரூர் அருகே விஜயபுர காந்தி சாலையில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற 500 பிள்ளையார் கோவில் இருக்கா. ஏன் 500 விநாயகர்? இந்த விநாயக புராணத்தை பார்கவ புராணம்னு சொல்லுவாங்க. திருவாவடுதுறை கச்சியப்ப முனிவர் திருவாவடுதுறை கச்சியப்ப முனிவர் தமிழ்ல எழுதியிருக்காரு. சக்திகள் 51 வகை என்றும் அதனால் கணபதியும் 51 வகை என்றும் வரலாற்றுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. 51 சக்திகளையும் தன்னிடத்தே வைத்துக் கொண்ட பிள்ளையார் கோவில். அதனால திருவாரூர் இருக்கும் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலுக்கு 51 பிள்ளையார் கோவில்னு பேர் வச்சுட்டு அது மருவி 501 பிள்ளையார் அப்படின்னும் இப்ப 500 பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்களாம். 500 விநாயகரை வணங்கினால் 500 மடங்கு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கணபதி கோயில்லையும் கருவறையில தினசரி பூஜை நடக்கும். இந்த கோவில்ல மூலவர் உற்சவர் ஆகிய இருவருக்குமே தனித்தனியாக சன்னதி இருக்கிறதுனால தனித்தனியா தூப தீப நைவேத்திய ஆராதனை. நின்ற கோலத்திலே உள்ள உற்சவர் திருவிழா நாட்களில் 4 வீதிகளில் வீதி உலா வரார். மூலவர் உற்சவர் தவிர பிரகாரத்திற்குள் 18 பிள்ளையார்கள் தனித்தனி மாடங்களில் உள்ளனர். கோஷ்ட தெய்வங்கள் மாதிரி இருக்காங்களோ என்னமோ தெரியல. 500 விநாயகரை வணங்கினால் ஐஸ்வர்யம் பெருகும், அறிவு, ஆற்றல், பெருமை, கல்வியோடு நிம்மதியான ஆனந்த வாழ்வு கிடைக்கும். எந்த காரியத்தை நாம் தொடங்கினாலும் முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவது வழக்கம். போற அவசரத்துல கூட ஒரு நிமிஷம் நிறுத்தி செருப்பை கழட்டிட்டு பிள்ளையாருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தான் போவோம். அதுக்கு ஏத்துக்கிற ஒரே தெய்வம் பிள்ளையார் தான். நாம எந்த சாலை வழியா போனாலும் எங்கிருந்தாலும் ஒரு பிள்ளையாருக்கு நம்ம கண்ணுக்கு தென்பற்றோம். இந்து மதத்தில் கணபதியே பரம்பொருள் அப்படின்னு வழிபட்டு வந்த ஒரு பிரிவினர் இருக்காங்க. அவங்கள கானாதிபத்தியம் அப்படிம்பாங்க, கானபதத்தார் அப்படிம்பாங்க. காஞ்சி பெரியவார் அவரை ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காங்க. கணபதி மூலாதார சக்தி உருவினர், பிரணவம் என்ற ஓங்கார வடிவினர். அவரது துதிக்கையை ஓங்காரத்தை குறிக்கும் வகையில் அமைந்தது. கணபதி என்னும் பதத்தில் உள்ள கா என்பது மன வாக்குகள் என்பது அவற்றை கடந்த நிலை. அதாவது கணபதியில கா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்தானது மனசு வாக்கு எல்லாற்றையும் கடந்த நிலையம். இந்த காங்கிற ஒரு எழுத்தின் மகிமை மனதையும் வாக்கையும் கடந்த நிலை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஈசன் கணேசன் சொல்றோம் இல்ல, மொத்தம் 5 தான் ஈஸ்வரன். மகேஸ்வரன், கணேஸ்வரன், நந்திகேஸ்வரன், சண்டிகேஸ்வரன், சனீஸ்வரன். இந்த 5 பேரும் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்றோம். கா அப்படின்னா அறிவு, நா அப்படின்னா வீடு, கணா அப்படின்னா கணேஸ்வரன். கணத்துக்கு தலைவன் கணபதி. கொடிய மாயைகளை துண்டிப்பவர் என்பதால் வக்ர துண்டர். மூஷிகம் நமக்குள் இருந்து நம்மை அழிக்கும் கள்ளத்தன்மையான உலக பற்று என்பதை மூசிக்கம் அறுத்து தள்ளிருமா. எலி என்ன பண்ணும்?
எது கிடைச்சாலும் அப்படியே துண்டு துண்டா ராவி போட்டோம். நம்ம மூலாதாரத்துல இருக்கிற மூஷிகமானது கள்ளப்பற்று உள்ள உலகப்பற்றை துண்டு துண்டா போட்டுமா. கணபதி வழிபாட்டுக்கெனவே பார்கவ பிராணம் இருக்கு. அந்த 501 விநாயகரை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ஆவணி மாச கடைசியில இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஒண்ணு பார்த்துடலாம். புரட்டாசி மாசத்துல அடியேன் சொன்ன அப்படி ஆதாரங்கள் அதீதமான ஆற்றலை நமக்குள்ள செலுத்துங்க. அதுக்கு ஈஸ்வரன் நமக்கு அழகா எல்லாத்தையும் காமிக்கிறாரு. ஊர்த்த தாண்டவம் ஆடுவாராம். இந்த தாண்டவ வாசி மேல் நோக்கி உண்ட வேண்டும் என்பதை குறிக்கும். குண்டலினி சக்தி மேல் நோக்கி உண்ட வேண்டும் என்பதை குறிப்பிடலாம். ஒருவருடைய எண்ணம் உயரியதாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தலாம். நவநீத நாட்டியம் மனம் எதிலும் ஆசைப்படாமல் பற்றுதல் வைக்காமல் இருக்கும் தத்துவத்தை நமக்கு ஈசன் உணர்த்துவாராம். குடக்கூத்து உடலாகிய குடத்தினுள் மனம் கலங்காமல், அதாவது அசையாமல் ஒரு நிலைப்படும் போது சிரசில் வெட்ட வெளியில் உள்ள ஆன்மாவை தரிசிக்கலாம். அதாவது பராகாசத்தில் சகசிராதார கமலத்துல தாண்டி 12 அங்குல உயரத்துல பராகாசம் இருக்கு. சிரசில் வெட்ட வெளியில் உள்ள ஆன்மாவை தரிசிக்கலாம். சாரி நிருட்சம் இதுவும் வாச்சி என்ற பிராணாயாமத்தின் தத்துவமே. அதாவது இடக்கலா பெண்கலா சொல்லுமுன்னா இடது பக்க நாசி வலது பக்க நாசி இது வழியாக சுவாசத்தை இத்தனை எண்ணிக்கை அப்படின்னு ஒவ்வொரு கணக்கு இருக்கு. இழுக்கிற மூச்சு ஒரு பங்குன்னா ஆக்ஞா சக்கரத்துல அத வச்சிருக்கிற மூச்சு கணக்கு 2 பங்கா இருக்கணுமா. மூச்சை இப்ப நம்ம இழுக்கிறோம், இத 2 பங்கு ஆக்ஞா சக்கரத்துல வைக்கணும். இப்ப இழுத்த மூச்சை வெளியில விடும்போது 3 பங்கா வெளியே விடணுமா. இதுதான் அந்த தத்துவம்னு சொல்றாங்க. நாம இதை மூச்சு பயிற்சின்னு சொல்றோம், கபாலபதினு சொல்றோம். இதத்தான் அவங்க இன்னும் தீவிரமாக இடக்கலா பிங்களா சுழுமுனை நாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த சக்கராஸ் எல்லாம் நமக்காக நம்முடைய உடம்புக்காக சதா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சுத்தர அந்த சுழற்சியை நாம் உணரணும். அதுதான் அங்க சொல்றாங்க. நாம உணர்ந்து என்ன செஞ்சா உயரலாம், எப்படி செஞ்சா உயரலாம். புரட்டாசி மாசத்துல இயற்கையின் அதிர்வலைகளோடு நம் உடம்புல இருக்கிற ஆதாரங்களின் சுழற்சி வேகமும் அதிகமாய் இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு அப்படின்னாலே தாய் தான். அந்த எம்பெருமான் மகாவிஷ்ணுவோட ஆசீர்வாதங்களை கொஞ்சம் அதிகமாகவே அள்ளிக்கலாம். நான் இந்த 2 ஸ்லோகத்தை எடுத்து வைக்கவும் சிவபெருமானோட வாசி நடனத்தை எடுத்து வைக்கவும் விட்டுட்டேன். அது வர்ற வார வகுப்புல பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாசம் முழுக்க இனி நாம கன்னியா மாசத்தின் சிறப்புகளை மட்டுமே பார்க்கலாம். அடியேனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, அடியேனுக்கு சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுத்தம், ஆக்ஞா, சகசிராதாரம், சகசிராதாரத்தை மிஞ்சி இருக்கிற துரியாதீதம் இதையும் இன்னைக்கு ஓரளவுக்கு தொட்டு காட்டி இருக்கேன். இந்த ஆதாரங்கள் புரட்டாசி மாசத்துல அதீதமா சுத்தும், அதையும் நாம வாங்கிக்கலாம். மூலாதார சுழற்சி நல்ல விதமா மேல் எழுந்தாலே போதும், அதுக்கப்புறம் அதுவா ஏறிடுங்க. அதுதான் ஒரு தரம் டச் கொடுத்துட்டாங்க குரு அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுக்கான பயிற்சிகளை நம்ம விடாம செய்யணும். புரட்டாசி மாதம் முழுக்க 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 பெருமாளின் திருநாமங்களையும் பாடல்களையும் அவங்கள பத்தின பிரபந்தங்களையும் அறிவும் தெளிவும் முயற்சிப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டு அத்தனை நல் உள்ளங்களுக்கும் அடியனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.